என்னுடைய தியரி என்னங்கிறது வந்து, ஒண்ணு நீ கடவுளை நம்பு. இல்ல உன்னை நம்பு. நான் என் கடவுளை நம்புறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த எந்த பாதையை பத்தி எனக்கு தெரியாது. நானா யாரோ என்ன கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பின்ன எப்படி இனி போற பாதையை பத்தி நான் எப்படி திங்க் பண்ண முடியும்? அதுவும் என் கடவுள் தான் பண்ணும். அதுவும் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது நான் எப்பவுமே என்னுடைய புத்தகத்துல ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு பாதையையும் கடந்து செல்லும் போது, வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களையும் கடந்து செல்லும் பொழுது, நான் திரும்பி பார்ப்பதுண்டு. அங்கே 4 கால் சுவடுகள், பாதச்சுவடுகள் எனக்கு தெரிகிறது. இன்று நான் வேதனையின் முட்களில் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் திரும்பி பார்க்கிறேன், அங்கே 2 பாதச்சுவடுகள், கால் சுவடுகள் தான் இருக்கிறது. என்னுடைய அருமை கடவுளும் என்னை கைவிட்டு விட்டார். திடீரென்று ஒரு ஒலி கேட்கிறது, மடையா? இல்லை, என்ன என்கிட்ட சொல்லும்போது மடைச்சி நான் ஒன்று சுமந்திருக்கிறேன். அது என்னுடைய பாதங்கள். அதை நான் எழுதி வச்சிருக்கேன். அது ஒரு பெரிய உண்மைதானே. எந்த நெருக்கடி இருக்கிற போதும் கடவுள் கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமா ஏதோ ஒரு பவர் இருந்து தானே நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கு. அதை விட வேற எதுவுமே சொல்ல முடியாது. நான் உங்க ப்ரோக்ராம் வருவேங்கிறது நான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த டேட்ல நான் கேரளால ஷூட்டிங்ல இருக்க வேண்டிய ஆள். ஆமா, அது கேன்சல் ஆகி தான் இந்த டேட் கிடைச்சது. ஸோ அது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் நடத்தி செல்றாருன்னு தானே அர்த்தம். அப்படிங்கும்போது அதை நம்புவேன் நான். ஸோ லைஃப்பை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுமே சிக்கல் தான் நினைக்கிறீங்க? ஆமாம். ஓவரா திங்க் பண்ணி ஓவரா பிளான் பண்ணி அதெல்லாம் ரொம்ப சிக்கல் தான்.